ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரை பொடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதையவே இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாக இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் பட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் அதே கப் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். ஒவ்வொன்றுமே தனித்தனியே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அதுக்கப்புறம் அது ஒரு தட்டில் மாற்றிடுங்க, கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எள், வெள்ளை எள் போட்டாலும் ஓகே, கருப்பு எள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு எவ்வளோ வரமிளகா உங்களுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களது இது சின்ன மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 20 மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்தாச்சு. இப்போது நம்ம அப்படியே சேர்த்துக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பெருங்காயத்தூள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, அதோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி ஆம்ச்சூர் பவுடர் ஒரு லேசான புளிப்பு டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் நம்ம இட்லி பொடி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்காக முருங்கைக்கீரை பொடி நல்லா காய வச்சுருந்தேன். ஒரு வாரம் போல் இது நல்லா காய வச்சு இப்படி உதுத்திங்கன்னா உதுற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த முருங்கைக்கீரை பொடியும் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி பொடி ரொம்ப சூப்பராக, அதுவும் சிம்பிளாக, நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பொடி இட்லி மட்டும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் காய்ச்சிட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 2 வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி இட்லியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மினி இட்லி இல்லை, நீங்கள் நார்மலாக பெரிய இட்லி கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சாஃப்டாக இருக்க இட்லியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாராளமாக எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இட்லி பொடியை தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா இட்லிலையும் நல்லா ஈக்குவலாக அது பரவுற அளவுக்கு கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். சிவானி, சீக்கிரம் வாடி, பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீ? பொடி இட்லியா எனக்கு பிடிச்சது, சூப்பரா இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.